வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜா ஸ்கெல்ஸ்ல பார்க்க போன ரெசிபி வந்து மினி டிஃபன் தான் செய்ய போறோம். எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி செய்யலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கோதுமை ரவா கேசரி தாங்க செய்ய போறோம். கேசரினா யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ரவா கேசரி இல்ல, கோதுமை ரவா கேசரி இல்ல, டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை ரவா கேசரி செய்ய கடாய் நல்லா காயுதுங்க. நெய் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா இளவருப்பா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுப்பேன். நல்லா கோதுமை ரவை நல்லா செவந்து வச்சிருக்குங்க. அடுத்ததா சுடு தண்ணி காய்ச்சிக்கலாம். ஒரு பவுல் வந்து நம்ம ரவை எடுத்தோங்க, கோதுமை ரவை. அதுக்கு 2 பவுல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா தண்ணி கொதி வந்துருச்சுங்க. ரவையை கடாயில் வச்சு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கலாம். நல்லா வெந்து வரட்டுங்க ரவை. லைட்டாக ஒரு பிஞ்சு நெய் சூப் சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட் தூக்கலாக இருக்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம இன்னைக்கு செய்கிற கேசரிக்கு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்க வேணாங்க. நல்லா கட்டி விடாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு ஏலக்காய் பிச்சு வச்சிருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாங்க. கேசரி நல்லா அப்படியே அல்வா பதத்தில் வந்துருங்க, சுருண்டு. நாம செஞ்ச கோதுமை ரவா கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அடுத்ததான் முந்திரி சேர்த்துக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நாம செஞ்ச கேசரியை பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே மணல் மணலாக இருக்குங்க. கரண்டிலேருந்து எடுத்து வைக்கும் போதே வலிக்கி விழுதுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம அடுத்ததாக செய்ய போகிறது வடை தாங்க செய்ய போகிறோம். வடைக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. கோதுமை மாவில் தான் வடை செய்ய போகிறோம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வாங்க பார்த்துடலாம். இப்போ பவுலில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க வடைக்கு. அடுத்ததாக வெங்காயம், கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நைஸாக கட் பண்ண பச்சை மிளகா, நைஸ் சூப் சேர்த்து நல்லா வறுவிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடையை தட்டிக்கலாங்க. இப்போ வாழை இலையில வடையை தட்டிக்கலாங்க. இல்லை கையிலே கூட தட்டிக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கையில் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுக்கலாங்க. ஒரே நிமிஷம். இப்போ எண்ணெய் நல்லா காயுதுங்க. வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்க மாவையும் எல்லாத்தையும் தட்டி சேர்த்துக்கலாங்க. வடையை திருப்பி விட்டுக்கலாங்க.
நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நாம செஞ்ச வடையை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கோதுமை வடையை அடுத்ததான் நம்ம மினி டிஃபன் வந்து பீட்ரூட்ல இடியப்பம் தான் சேர்க்குறோம். ஒரு பவுல் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நைஸ் உப்பு. பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு வச்சுருக்குங்க. புளிஞ்சுக்கலாம். நம்ம சாரை மட்டும் சேர்த்து தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த சாரிலே நம்ம மாவை பேசிக்கலாங்க. இப்போ இடியப்பத்தை புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவை கட்டையில் சேர்த்து வச்சுங்க. செஞ்ச பீட்ரூட் இடியப்பம் ஜம்முன்னு வெந்து வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பீட்ரூட் இடியப்பத்தை இலைக்கு மாற்றிக்கலாங்க. பீட்ரூட் இடியப்பத்தை இலைக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்ததான் நம்ம பிரெட் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பால் காய்ச்சிக்கலாங்க. ஒரு கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா பால் கொதிச்சு வந்துருச்சுங்க. ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக பன்னீர் பால் திரிச்சு சேர்த்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக கார்னிஷுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக ஃபைனலுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. செய்ய பிரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க ரவை இதை சேர்த்துக்கலாங்க. பிரெட்டில் கொஞ்சமாக சேர்த்துட்டு மடிச்சு விட்டுக்கலாங்க. அந்த மாதிரி கடாயில் லைட்டாக நெய் சேர்த்துருக்குங்க. இந்த பிரெட்டை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பிரெட்டை நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு பிரெட்டை நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக கடாயில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஜீனி சேர்த்து கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்து ஜீரா ஆக்கிக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா பிரெட்டை திருப்பி விட்டுக்கலாங்க. ஸ்வீட்டை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கார்னிஷ்க்கு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவை இதை சேர்த்துக்கலாங்க. நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் போனோன்னா ஆர்டர் பண்ணுறது வந்து இந்த பூரி இருந்தாங்க. நல்லா புசுன்னு பிளர்ஃபியாகவே இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சால் அப்படியே அமுங்கிருங்க. இன்றைக்கி நம்ம வந்து அந்த சீக்ரெட்டோட செய்ய போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு பவுல் கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கணும். அடுத்ததாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான நைஸ் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச பூரியை தேய்ச்சிக்கலாங்க. கட்டையில் லைட்டாக எண்ணெயோ மாவு தடவிட்டு பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பூரி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. எண்ணெய் சட்டி நல்லா காயுதுங்க. லைட்டாக எண்ணெய் நல்லா சூடு ஏறணுன்னா நைஸ் உப்பு சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா எண்ணெய் குடிக்காதுங்க. பூரி நல்லா பிளர்ஃபியாக வரும். பூரி எண்ணெய் சட்டியில் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. லைட்டாக எண்ணெயை தெளிச்சுக்கலாம்.
பூரியை திருப்பி விட்டுக்கலாங்க. நம்ம செஞ்ச பூரியை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. செஞ்ச மினி டிஃபனை சாப்பிட்டுக்கலாங்க. கோதுமை ரவை கேசரியை சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக வடை, கோதுமை மாவுலேயே வடைங்க. அடுத்ததாக பூரி, இடியாப்பம், பீட்ரூட் இடியாப்பம், ரொம்ப ஹெல்த்தியான இடியாப்பங்க. அதுக்கு தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பிரெட் ஸ்வீட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா புசு புசுன்னு இருக்க பூரியை சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா மொறு மொறுன்னு வந்துருக்குங்க. பிளட் ஃப்ரீயாக கொஞ்சமாக தயிரில் மிளகாத்தூள் சேர்த்து சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நம்ம இன்றைக்கி கிழங்கு வேறு எதுவுமே வைக்கல, குருமா எதுவுமே வைக்கலைங்க. இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் சின்ன ஃபங்க்ஷனாலும் கேசரி தாங்க டக்குன்னு செய்வோம். நம்ம ரவையில் செய்யாமல் இந்த மாதிரி கோதுமையில் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா இதே மாதிரி சேர்த்துட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம எப்போவுமே வடைனா பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு தான் போட்டு செய்வோம். இந்த மாதிரி கோதுமை மாவுலே செஞ்சு கொடுங்க. நம்ம செஞ்ச கோதுமை மாவு வடையை சாப்பிட்டுக்கலாங்க. அருமையாக இருக்குங்க. அடுத்ததான் பீட்ரூட் இடியாப்பங்க. எல்லாருமே சாப்பிடலாமாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, எல்லாருக்குமே தெரியும். பிரெட் ஸ்வீட்டையும் சாப்பிட்லாங்க. எல்லாமே டிஃப்ரெண்டான சுவையில் இருக்குங்க. இன்னைக்கு செஞ்சிருக்க மினி டிஃபன் பிடிச்சிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.